எது இக்னி தமிழா? ஹலோ என்னங்க சொல்லுங்க. என்ன தலைவர் நல்லா பேசினார். சமுதாயத்தில் மாற்றம் வேண்டினார். எல்லாம் குடிகாரராக மாறிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் குடிகாரராக இருக்கக்கூடாதுன்னு விருப்பப்படுறாரு. இது வந்து ஒரு சமுதாயத்துக்கான ஒரு நல்ல மாற்றமாக இருக்க போகுது. இது இது நம்ம தலைவர் வேறு என்ன சொன்னார்னா, இப்போ இருக்க அரசியலுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு சொன்னார். ஏன்னா இல்லை கட்சி வந்து தலைவர் வந்து அடுத்ததை முடிவெடுக்க போகிறாரு. அது நம்மளால் சொல்ல தெரியல. அது ஒன்றும் கவுண்டிங் வந்து ஜாஸ்தி ஆகணும். உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாக ஆகணும். அதுக்கான முயற்சியெல்லாம் மக்களே எடுக்கிறாங்க. இது தானாக வந்த கூட்டம், யாரையும் கூப்பிடல. அப்பேற்பட்ட கூட்டத்தில் இது ஒருத்தர் கூட இது வந்து அழைச்சி வரல. அவங்களாம் வந்திருக்கிறாங்க. யாரும் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரல. இங்கே வந்தவங்க எல்லாருமே நல்லா ஒழுக்கத்தோடு வந்திருக்கிறாங்க, நேர்மையோடு வந்திருக்கிறாங்க. நாடு நல்லா இருக்கும்னு நினச்சி வந்திருக்கிறாங்க. இந்த நாடு, இந்த தேசம் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அருமையான மீட்டிங் இது. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. அவர்கிட்ட என்ன நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, அவர் சொல்கிறது ஒழுக்கம், நேர்மை, கண்ணியமாக வாழணும். சமூகத்தில் எல்லாத்துக்கும் மரியாதை வேணும். எல்லாரும் தலைவராகணும். எல்லாரும் நாட்டு மன்னர்கள் அப்படின்னா முன்னாடி நம்ம சொல்லி வச்சுருக்காங்க நம்ம பெரியவங்க. அதை வந்து அவர் வீத லீடர் சமயத்தில் நீங்களும் மன்னர்கள் அப்படின்னு சொல்கிறார். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இல்லை, இது ஒரு சிறப்பான மாநாடு. இது வேறு வித்தியாசமான மாநாடு. மாநாடு பார்த்தீங்களா? எனக்கு பிரம்மாண்டமான மாநாடு. பொள்ளாச்சியில் இது வரைக்கும் நீங்கள் பொள்ளாச்சி மட்டும் இல்லை, இந்த கோயம்புத்தூர் ஜோன்லேயே நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாநாடு பார்த்துருக்க முடியாது. தலைவர் பேசுனது எப்படி இருந்தது? தலைவர் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அது அவர் பேசியிருக்காரு. அதை நாங்கள் அவரோட வழியில் எல்லாமே இருந்து நாங்கள் எல்லாமே செயல்படுத்துவோம். எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே இருந்துச்சு. மக்களுடைய சப்போர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுற்றி பாருங்கள். மக்களோட சப்போர்ட்டு எதிர்பார்த்தோட நல்லாவே இருக்குது. எந்த ஒரு காசு ரூபா சாப்பாடு கூட்டாமல் இல்லை எல்லாமே அவங்களுடைய வாலண்டியர். நாங்கள் கை காசு செலவு பண்ணி தான் நாங்கள் வந்திருக்கோம். பஸ்ஸுக்கு கூட நாங்கள் கை காசு செலவு பண்ணி தான் வந்திருக்கோம். சாப்பாடு செலவு வந்து எல்லாமே எங்களோடது தான். ஒரு பைசா கூட யாருமே கொடுக்குறதும் இல்லை, நாங்கள் கேட்டதும் இல்லை, வாங்கினதும் இல்லை. இல்லை, தனித்துவம் தான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அதுதான் தனித்துவம் தான். யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது. அவரோட நேர்மையான வழி தான் நாங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. மாநாடு சிறப்பாக இருந்துச்சு. இது வரைக்கும் எத்தனையோ மாநாட்டில் கலந்துருக்கேன். இது வந்து முதல் முறையாக இப்படி ஒரு தன்னெழுச்சியான மாநாடு. மற்ற ஆளை வேனுக்கு பணம் கொடுத்து சாப்பாட்டுக்கு செலவு பண்ணி அழைச்சிட்டு வர்ற கட்சிகளுக்கு நடுவில் இது ஒரு தன்னெழுச்சியான மாநாடு. அவங்களா கை காசை போட்டு செலவு பண்ணி இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. இது வந்து அரசியல் கட்சியாக வரப்போ மாபெரும் எழுச்சியாக இருக்கும். 50 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல் கட்சி சீக்கிரம் வந்துடும். ஒவ்வொரு தனிநபரும் ஒவ்வொரு உறுப்பினரும் 2 பேரை இண்டிவிஜுவலாக சேர்த்தா நாளைக்கே 50 லட்சம் வரும். சீக்கிரம் வந்துடும். அதுபோல் 31 தேர்தலில் மாற்றம் வரும்ன்றது கண்டிப்பாக வரும். இந்த கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியுமே, கண்டிப்பாக வரும். எங்கே சாப்பாடு, சரக்கு, பணம் அதை கொடுக்காம இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்கு. கண்டிப்பாக அதனால் அது எப்படி சாத்தியமாச்சு? எல்லாமே எல்லாம் சாத்தியப்படக்கூடியது தாங்க. இது வரைக்கும் யாரும் முன்னெடுக்கலை. அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்ததுனால சிறப்பாக இது கொண்டு போயிட்டுருக்கோம். சிறப்பாக போகணும். அவருடைய பேச்சில் எது உங்களுக்கு பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும் எனக்கு. இப்போ அண்ணாமலை பேச்சு வந்து இன்றைக்கி பேசுனதில் நான் ஒரு தமிழ்நாட்டுக்காரன், அதே இதில் நான் ஒரு தேசியவாதி அப்படின்னு சொன்னார்லையே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக பாஜகவில் இருந்தேன். ஆமாம். மாநாடு எப்படி இருந்தது? மாநாடு அருமை. நாங்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருலேருந்து வரோம். நான் தான் ஃபஸ்ட் டைம் மாநாடு அட்டன் பண்ணுறது இங்கே பொள்ளாச்சி மாநாடு தான். எனக்கு ஒரு இளைஞர், நான் வந்து இப்போ வந்து முதல் இளைஞராக வந்திருக்கேன். ஒரு இளைஞர் வழியை ஃபாலோ பண்ணுவேன். படித்தவரை ஃபாலோ பண்ணி பார்த்தா நான் மாநாடுன்னு முதல் வந்தது இதுதான். அதுமாதிரி முதல் பேசுகிறது யூடியூப் சேனல், உங்கள் சேனல் தான் ஃபஸ்ட் பேசுகிறது. நான் உரை எப்படி இருந்தது? அண்ணன் வழக்கத்தோட உரையோட இந்த இடம் வந்து உரை அதிகமாக இருந்தது. எழுச்சி மிக பேசினார். வழக்கத்தோட நம்ம பாரதிய ஜனதா கட்சியில விட இப்போ பேச ரொம்ப எழுச்சியாக இருந்தது பேச்செல்லாம். அது அண்ணன் சொன்ன மாரி தான். சாதியம் மதத்தை வீட்டிலே பூட்டு வச்சு சொன்ன பாருங்க, அதுதான் மிக பெருசாக இருந்தது. இல்லை. ஆமாம்.
இப்படி பாட்டாளி மக்கள் வந்து இயக்க மரபு நான் தனியாக வந்திருக்கேன் அண்ணன்ட்ட. ஒரு வந்து படித்தவர் கூட நம்ம போகணும். ஐபிஎஸோட வந்திருக்காருல்ல, ஐபிஎஸ் வேலை வேணாம் சொல்லிட்டு அவர் கூட போகணும் நம்ம, அதுக்காக வந்துருக்கோம். 50 லட்சம் இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காரு, சாத்தியமாகுமா? சாத்தியம், கண்டிப்பாக சாத்தியமாகும். என்னமே இளைஞர் பல பேர் வருவாங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வருவாங்க. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, மகளிர் சொன்னார்ல 17% சொன்னார், அது இன்னும் வருவாங்க. மகளிர் 17 நாங்கள் 50 ஆக்குவோம், 100 ஆக்குவோம். அதை எல்லாமே நாங்கள் சொந்தமாக தான் வந்திருக்கோம். எங்களுக்கு ஒரு ரூபா கூட யார்ட்டும் காசு வாங்க கிடையாது, 200 அந்த 200 ரூபா கூட்டமே நாங்கள் கிடையாது. ஆமாம், தேங்க்ஸ்.